அப்புறமா போய் கிளி வாங்கலான்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு போயிருக்காங்க, பேசுகிற கிளி வாங்குறதுக்காக. அங்கே போனோடனே இந்த கிளி நல்லா பேசுங்க, ஆனால் உண்மை பேசும் அப்படின்னோடனே அந்த அம்மா போய் நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு போய் கேட்டிருக்காங்க. நீ அழகாக இருக்க, ஆனால் நீ ஒரு ஐட்டம் அப்படின்றது அந்த கிளி. அந்த அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்துருச்சுட்டு, நம்ம போய் ஐட்டம்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட கூப்பிட்டு என்ன எப்படிலாம் பேசுது அப்படின்னா அவர் கிளியை கூப்பிட்டு அந்த மாதிரி அவ்வளோ உண்மை சொல்லக்கூடாது, கொஞ்சம் உண்மை சொல்லணும், நிறைய சொல்லக்கூடாது, இப்போ போய் நீங்கள் பேசி பாருங்க அப்படின்னா போய் நான் அழகாக இருக்கேனா, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, சரி சாயங்காலமானா நான் ஒருத்தரோட வந்தேன்னா அவரை நீ யாருன்னு நினைப்பேன் அப்படின்னு கேட்டிருங்க. நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் நினைப்பேங்க நான் அப்படின்னு இருக்காவில். சரி நான் 2 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன் அப்படின்னு உடனே ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டுன்னு நினைப்பேங்க. சரி சப்போஸ் நான் 3 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன், உங்கள் ஹஸ்பண்டோட பிரதர் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்டுன்னு நினைப்பேன் நான். சப்போஸ் நான் 4 பேரோட வந்தேன்னா நீ என்ன நினைப்பேன், நான் அப்பனே சொல்கிறேன் இல்லையா இது ஐட்டம்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த கிளி சொல்லியிருக்கு. அந்த மாதிரி இந்த ஜிவி பிரகாஷ் சரியான ஐட்டமாக இருப்பார் போல இருக்கு. படுற ஐட்டம், இந்த லெவலுக்கு ஒரு ஐட்டமாக நான் ஒரு மனுஷனை பார்த்ததே கிடையாது. அவ்வளோ இந்த ட்ரைலரில் நான் வந்து அவருடைய டார்லிங் படம் பார்க்கல, இதான் முதல்ல நான் அவரை ஸ்க்ரீனில் பார்க்குறது. செமையாக இருக்குது, இவ்வளோ எனர்ஜி. அப்புறம் அதில் எதுவுமே பொய்யா இருக்க மாதிரி தெரியல. 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னி பெடல் எடுக்கலாம். 2 பொண்ணும் கிடைச்சா என்ன பண்ணுவார் இவர்? 2 கண்ணம் கிடைச்சாலே பின்னிடுவார். 2 பொண்ணும் கிடைச்சா அவர் என்ன பண்ணுவார்? 2 பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த படம் வந்து ஹிட்டு இல்லைன்னா சூப்பர் ஹிட்டு.